அகில இலங்கை ரீதியில் முதலாம் இடத்தை பெற்ற திருக்குமரன் 5 சர்வதேச ரீதியாகவும் போட்டியிட்டிருக்கேன் இலங்கை சார்பாக. என்ன கற்பித்த ஆசிரியர்கள், முக்கியமாக ஸ்கூலில் கற்பித்த ஆசிரியர்கள் இருக்கிறார். ஓகே, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? அவரை வாழ்த்துறேன். நான் காமர்ஸ் பிரிவு ஃபர்ஸ்ட் ரேங்க் டிஸ்ட்ரிக்டில் குமரன் அகில இலங்கையிலேயே முதலாம் வந்தது மிகவும் எனக்கு மிக மிக சந்தோஷமானது. இலங்கை, அதாவது அகில இலங்கை ரீதியாக ஃபர்ஸ்ட் ரேங்க் உட்பட 4 மாணவர்கள். வணக்கம் உறவுகளே, இன்றைக்கி நாங்கள் எங்கே இருக்கிறோம் சொன்னால் இருக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அகில இலங்கை ரீதியில் முதலாம் இடம் பெற்ற மாணவர் சந்திக்க வந்திருக்கிறோம். கணித பிரிவில் திருக்குமரன் வீட்டுக்கு தான் வந்திருக்கிறோம். ஓகே, இப்போ முன்னுக்கு வீடு நாங்கள் அதுக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த வீட்டுக்கு தான் வந்துட்டேன். ஓகே, உள்ளே பார்த்த வேண்டாம், வீட்டில் பெரிய வேலைகள் நடந்து கொண்டிருக்கு. ஓகே மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளிநொச்சி மகாவித்தியாலயத்தில் அகில இலங்கை ரீதியில் முதலாம் இடத்தை பெற்ற மாணவரை சந்திக்க வந்திருக்கிறேன். தம்பி வணக்கம். வணக்கம். வாழ்த்துக்கள். சொல்லுங்கள், எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. மாவட்டத்துக்கும் பெற்றோருக்கும் மற்றும் பாடசாலைக்கும் பெருமை சேர்த்ததை நினைச்சு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஓகே, இப்போ இந்த முறை நீங்கள் 2026ஆம் ஆண்டில் இப்படி முதலாம் இடம் வருவீங்கன்னு உங்களுக்கு ஏற்கனவே எப்படி வருது? வந்தான் எல்லாருக்கும் மட்டும் யோசிச்சுருக்கேன். நான் எனக்கு முதலாம் இடம் வரணும்னு சொன்னது எங்களோட டீச்சர்ஸ் தான். குறிப்பாக சதா சார் மற்றும் ஸ்கூல் ஜெகதீஷ் சார் மற்றும் மற்றும் சைந்தியா டீச்சர், சதீஷ் சார், பிரபா சார், வாசு சார், செந்தூரன் சார், ஐங்கரன் சார், சதீஷ் சார், எல்லோரும் டீச்சர் டியூஷன் சார் ஆகலாம். மற்றது பர்மன் சார், அப்படி ஒவ்வொரு பாடத்துறையிலையும் சேர்ந்த ஆசிரியர்கள் தனியார் வகுப்புலேயும் பாடசாலையிலும் எனக்கு முதலாம் ரேங்க் நான் வருவேன் என்று ஊக்கமளித்தது அவர்கள் தான். மற்றபடி எனக்கு வந்தால் நல்லா இருக்குமென்று தான் நான் யோசிச்சிருக்கேன், வருவேன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இவ்வளோ பேருக்கும் நீங்கள் நன்றி சொல்கிறீங்க. ஓகே, முதலாம் இடம் வந்திருக்கிற நீங்கள் இப்போ இருக்கிற ஏஎல் பாடத்தை பேச்சுலாம் பாருங்களா, ஸோ அவர்களுக்கு எப்படி படிக்கணும், இதை பற்றி என்ன சொல்ல போகிறீங்க? உங்களோட மெத்தட்ஸில் படித்தா ஓகே, மற்றாக்க அந்த அறிவுரைகளை கேட்காம உங்களுக்கு ஏற்ற விதத்தில் படித்தா வந்தால் நல்லா இருக்கும் நினைக்கிறேன். கணித பிரிவில் முதலாம் இடம் வந்திருக்க நீங்கள் ஏற்கனவே என்னென்ன சாதனைகள் செய்திருக்கிறீங்கன்னு ஒரு தெரிஞ்சுக்கலாமா? வளமையாக நான் கணித ஒலிம்பியாட் போட்டிக்கு செல்வதுண்டு. 5 வருடங்களாக சென்றிருக்கின்றேன். 5 சர்வதேச ரீதியாகவும் போட்டியிட்டிருக்கேன் இலங்கை சார்பாக. அதில் 2024ஆம் ஆண்டு IMOவில் வெண்கலப் பதக்கத்தை பெற்றுள்ளேன். மற்றும் 2019இல் வெள்ளி பதக்கத்தையும் பெற்றுள்ளேன் IMC போட்டியில். மற்றும் ஒவ்வொரு இடமும் செல்வதுண்டு. அதில் ஒனரபிள் மென்ஷன் சர்டிஃபிகேட் வளமையாக பெற்றுள்ளேன். மற்றபடி 2 மெடல்களை பெற்றுள்ளேன் குறிப்பிடத்தக்க. ஓகே, நிச்சயமாக இந்த சந்தர்ப்பத்தில் இன்றைக்கி நிறைய பிஸியாக இருப்பீங்க, எல்லா இடத்துக்கும் போக வேண்டியிருக்கும். எங்களோட இணைஞ்சமைக்கு ரொம்ப நன்றிகள். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் எல்லாருக்கும் கூட கல்வி நிலைய சார்பாக எல்லாருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதில் திருக்குமரன் அம்மா நிற்கிறேன். அம்மா வணக்கம். வணக்கம். மகனுடைய இந்த வெற்றி தொடர்பாக உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள். காவோதர ஆரம்ப கல்வியிலிருந்து கிளிநொச்சி மகாவித்தியாலயத்தில் கல்வி கற்று வந்து காவோதர உயர்தரத்தில் தேசிய ரீதியில் முதலிடத்தை பெற்றமைக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் நன்றி சொல்லணும், யாருக்கு சொல்லுவீங்க? இப்போ உங்களோட மகன் படிப்பித்த ஆசிரியர்களுக்கும் ஆசிரியர் குழாங்களுக்கும் நன்றி தெரிவித்து எல்லாருக்கும் நன்றி தரேன். ஓகே, அப்பா நிற்கிறார். அப்போ வணக்கம். மகனுடைய இந்த வெற்றி தொடர்பாக எப்படி பெருமைப்படுறீங்க? இது நினைக்க முடியாத பெருமையாக இருக்கின்றது. அடுத்து அம்மாவும் நிற்கிறா. அம்மா இருங்க. அம்மா வணக்கம். பேரன் வந்து உங்களுக்கு இன்றைக்கி ஒரு பெரிய சாதனை படைச்சிருக்கிறார். ஓகே, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? அவரை வாழ்த்துறேன். இப்படியெல்லாம் எடுப்பாருன்னு தெரியுமா? ஏற்கனவே நிச்சயம் இருந்தது, வந்துட்டேன். அவ்வளோ. ஓகே, நன்றி. ஓகே, திருக்குமரன் மாமாவும் நிற்கிறேன். இதை மைக்க முடியும். வணக்கம் சார். இப்போ திருக்குமரன் அகில இலங்கையிலேயே முதலாம் வந்தது மிகவும்
எனக்கு மிக மிக சந்தோஷமானது. ஆனால் சிறு வயதிலிருந்தே இவர் ஒரு நிச்சயமாக ஒரு ஆர்வமான ஒரு பிள்ளை, எல்லா விஷயத்திலையும் ஒரு அக்கறையானவர், ஆனால் பதுமையானவர், எளிமையானவர், நல்ல குணங்கள் உள்ளவர், திறமையாக அவற்றை படிப்புகள் இப்படியே படிப்படியாக முன்னேறி கொண்டு போகுது. இவரை கற்பித்த ஆசிரியர்கள் மிகவும் தரமானவர்கள், மிகவும் உயர்வானவர்கள், உயர்ந்த குணம் கொண்டவர்கள். திருக்குமரன் என்றால் எல்லாருக்குமே திரு என்றால் எல்லாருக்குமே பெரியவராகிய பேரை கொண்டவராக இருக்கிறபடினால அவர் எல்லாமே திருக்குமரன் என்று அன்பாக ஆதரவாக எல்லாம் அழைப்பேன். அவருடைய வயதுகள் காலம் வரை நாங்கள் திருக்குமரன் சொன்னால் திருக்குமார் என்று சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை என்று எங்களுக்கு உருவானது. எல்லாரும் கூட அவர் இந்த படிப்பில் கல்வியில் உயர்வாக இருக்கிற அப்படின்னு மென்மேலும் அவருடைய வாழ்க்கைகள் மென்மேலும் முன்னேற்றகரமாக அமையணுன்றது என்னுடைய மனப்பூர்வமான ஒரு வாழ்த்துக்கள் சார். ஓகே ஓகே 95வது பரிசளிப்பு விழா கிளிநொச்சி மகாவித்யாலயம். சாரி, இது அங்கே சவுத் ஆப்பிரிக்கா. இது சவுத் ஆப்பிரிக்கா கிறிஸ்தவத்து தெரியும் தானே. இன்டர்நேஷ்னல் மேத்தமெட்டிக்கல் அல்பேட் இதுக்கு கிறிஸ்தவத்து வரலையே இல்லைண்ணே. ஏழுக்கு போயிருந்தீங்கண்ணே. இப்போ நாங்கள் நின்று கொண்டிருக்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளிநொச்சி மகாவித்யாலயத்துக்கு முன்னுக்கு நின்று கொண்டிருக்கிறோம். யாழ்ப்பாணத்திலிருந்து கிளிநொச்சி மாவட்டம் பிரிந்து 42 ஆண்டுகள் ஆகும் வேளையில் வரலாற்றில் இதுவரை கண்டிராத மிகப்பெரிய சாதனை இன்று கிளிநொச்சி மகாவித்யாலய மாணவர்கள் கணித பாடத்தில் அகில இலங்கை ரீதியில் 1ஆம் இடம் பெற்று சாதனை படைத்துள்ளார்கள். இந்த வரலாற்று சாதனைக்கு காரணமான மாணவர்கள் மற்றும் சாதனையாளர்கள் அனைவரும் இந்த பாடசாலைக்கு உள் வளாகத்தில் நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களை தான் சந்திக்க போகிறோம். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். புதன்கிழமை பாடசாலை இல்லை. பாடசாலை எவ்வளோ அமைதியாக இருக்குன்னு பாருங்கள். இந்த அமைதியாக இருக்கிற இந்த பாடசாலையில் தான் இப்படி ஒரு சாதனை நடந்திருக்குது. ஓகே, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எல்லோரும் இந்த இடத்துக்கு வர போகிறாங்க. எல்லாரையும் சந்திக்கிறோம். ஓகே மக்கள், இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் கிளிநொச்சி மகாவித்யாலயத்தின் அதிபரை சந்திக்க போகிறோம். ஓகே, ஆஃபீஸுக்கு போகிறோம். சார் வணக்கம். சார் வணக்கம். ஓகே, அதிபர் நிற்கிறார். ஓகே, இப்போ உள்ளே வந்துட்டோம். பல சாதனைகளுக்கு மத்தியில் இருக்கும் இந்த பாடசாலை. மேடம் வணக்கம். மேடம் வணக்கம். இந்த மைக்கு பிடிச்சிக்கொள்ளுங்க. ஓகே, இன்றைக்கி கிளிநொச்சி மாவட்டத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை நடந்திருக்குது. எமது பாடசாலையான கிளிநொச்சி மகாவித்யாலயத்திலே திருக்குமரன் தேவேந்திரன் திருக்குமரன் என்ற மாணவன் கணித பிரிவில் கற்று வந்தார். அவர் ஆண்டு தொடக்கம் இங்கேயே கற்றார். அதே நேரத்தில் அவர் எல்லா கணித ஒலிம்பியாட் போட்டிகளிலையும் லண்டன் போயும் ஃபர்ஸ்ட்டாக வந்திருந்தார். நிச்சயமாக இப்படி ஒரு சாதனையை அவர் படைப்பார் என்பது எங்களோட ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் எதிர்பார்த்தே இருந்தோம். அந்த வகையில் அவர் இன்று அகில இலங்கை ரீதியாக 1வது இடத்தினை பெற்றுள்ளார். அந்த பெற்ற பெருமையை இந்த கிளிநொச்சி மாவட்டமானது முதல் இந்த வரலாற்று சாதனையை படைத்த திருக்குமரனை வாழ்த்தி நிற்கிறதோடு எமது பாடசாலை மிகவும் பூரிப்போடு அதனை வாழ்த்தி பாராட்டி செய்து கொண்டிருக்கோம். இதுவரை கிடைக்கப்பெற்ற ரிசல்ட் அடிப்படையில் கணித பிரிவு விஞ்ஞான பிரிவில் எத்தனை சதவீதமான மாணவர்கள் வெற்றி பெற்றிருக்கான்னு சொல்ல முடியுமா? இதுவரை கிடைக்கப்பெற்ற பிரிவுகளின் அடிப்படையில் 1ஆம் ரேங்க், 3rd ரேங்க் விஞ்ஞான பிரிவில், 4ஆம் ரேங்க், 7ஆம் ரேங்க், 11ஆம் ரேங்க் என்று ஒரு 7-8 மாணவர்கள் மருத்துவ பிரிவுக்கு போகவும், அதே நேரத்தில் தேசிய ரீதியாக பங்கு பெற்றக்கூடிய மாணவர்கள் எண்ணிக்கையில் கூடுதலான மாணவர் எமது பாடசாலை இருக்கிறார்கள். 3A எடுத்த பௌதிக விஞ்ஞான பிரிவை பொறுத்தமட்டில் 4 மாணவர்களுக்கு 3A உண்டு. அதில் 4ஆம் ரேங்க் இவர் ஃபர்ஸ்ட் ரேங்க், 4ஆம் ரேங்க், 6ஆம் ரேங்க், 10ஆம் ரேங்க் என்ற வகையில் மாணவர்கள் இருக்கிறார்கள். புத்தக பிரிவில் 1ஆம் ரேங்க் பிள்ளையும் 2ஆம் ரேங்க் பிள்ளையும் இங்கே இருக்கிறார். 3Aயில் கூடிய மாணவர்களாக சூம் கிளாஸ் இல்லாமல் எங்கள் ஆசிரியர்களையும் கிளி பகுதியை சார்ந்த ஆசிரியர்கள் மூலம் வளப்படுத்தப்பட்டு வெளியிடப்பட்ட ரிசல்ட்ஸாக இதனை நாங்கள் பெருமை கொள்கின்றோம். தொடர்ந்தேர்ச்சியாக பாடசாலைக்கு வருகை தந்து தரம் 1 இருந்து தொடர்ந்தேர்ச்சியாக இந்த பாடசாலையை நம்பி வந்த மாணவர்கள் இவ்வளவு பேரும் இறுதி வரை இந்த பாடசாலையோடு
கற்கள் நடவடிக்கையில் தொடர்படுத்தியிருந்த மாணவர் என்பதும் காணக்கூடியதாக இருக்கிறது. எமது பாடசாலையில் சிறந்த நல்ல ஆசிரியர் குழாம் இருக்கிறார்கள். அவரை முழுமையாக பயன்படுத்தியதன் பயனாக இவர்கள் இந்த பெறுபவர்களை பெற்றுக்கொண்டார் என்று நான் ஆணித்தரமாக சொல்லக்கூடியதாக இருக்கிறது. இவர் தனது உயர்தர கல்வியை பாடசாலையின் 2 வருஷமும் பூரணமாக எங்கள் பாடசாலையிலேயே கற்றார். எங்களோட பாடசாலை ஆசிரியர்களை முழுமையாக நம்பி இந்த கற்றல் தொழில்பாடில் ஈடுபட்டார். ஆன்லைன் கிளாஸ் இல்லை யாழ் கிளாஸ் என்ற வகையில் அவர் எங்கேயுமே செல்லவில்லை. அவற்றை சுயமுயற்சிக்கான வெற்றியாகவும் எங்கள் ஆசிரியர்களோட வழிகாட்டலை முழுமையாக ஏற்றுக்கொண்டு செயற்பட்டு அவர்களை கற்றலை நம்பி செயற்பட்டதால் அவருக்கு இந்த வெற்றியை கிடைத்திருக்கிறது. உண்மையிலேயே எனது காலத்தில் அளப்பெரிய ஒரு வெற்றியாகவும் நான் கொள்கின்றேன். இந்த பாடசாலையானது 100ஆண்டு விழாவை எதிர்வரும் ஆண்டில் கொண்டாட இருக்கின்றது. அதற்குமாக பறைசாற்றக்கூடிய ஒரு சிறந்த பெறுவரை பெற்று தந்திருக்கிறார் என்றதையும் மாவட்டத்திலேயே வட மாகாணத்திலேயே இந்த பாடசாலையை முன்னணியாக திகழ வைப்பதற்கும் பேர் சொல்லக்கூடிய வகையிலும் இது செயற்படுவதற்கு எங்களுக்கு வழி சமைத்து தந்திருக்கிறார் என்பதையும் அனைத்தரமாக தெரிவித்துக் கொள்கிறேன். ஓகே, நன்றி நன்றி. ஓகே மக்களை, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் கனிஷ்டா பாடசாலைக்கு வந்திருக்கிறோம். சார் வணக்கம். சார் வணக்கம். நீங்கள் கெமிஸ்ட்ரி பாடம் என்ன சார்? ஓகே, இந்த மைக் எப்படிங்க சார்? இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளிநொச்சி மாவட்டத்தில் ஒரு மிகப்பெரிய சாதனை நடந்திருக்குது. ஏறத்தாழ யாழ்ப்பாணம் கிளிநொச்சி வந்து பிரிஞ்சு ஏறத்தாழ 41 வருடங்களுக்கு பின் நடந்த ஒரு முதலாவது ஒரு மிகப்பெரிய சாதனை என்று நினைக்கிறோம். அந்த சாதனையை ஒரு ரசாயனவியல் ஆசிரியராக இருந்து எப்படி பார்க்குறீங்க? மிகவும் ஒரு முக்கியமான கட்டம். இவ்வாறு இதுவரை நடந்ததில்லை. இது ஒரு கிடைக்கப்பெறாத ஒரு அரிய சந்தர்ப்பம். இது எங்களுக்கும் பெருமை, எங்களோட பாடசாலைக்கும் பெருமை, கிளிநொச்சி மாவட்டத்துக்கும் பெருமை. இந்த பெருமையை அவர் தேடி தந்திருக்கிறார் திருக்குமரன் அவர்கள். அவர் ஆரம்ப காலத்திலேருந்தே மிக சிறந்த மாணவர். பல ஒலிம்பியாட் போட்டிகளில் எல்லாம் அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். நல்ல பழக்க வழக்கம், நல்ல டிசிப்ளினான ஒரு மாணவன். அது மிக முக்கியமான ஒரு விடயம். அவர் தன் விடாமுயற்சி, அவர் தன் சுயகற்றல் முக்கியமானது. அதே நேரம் அவர் வேறு எந்த ஒரு வெளி இதுகளும் இல்லாமல், அதாவது சூம் கிளாஸ் என்ற அந்த வெளி தொடர்பு எதுவும் இல்லாமல் சுயமுயற்சியால் எமது பாடசாலையிலும் இங்கே உள்ள வளங்களையே, தனியார் கல்வி நிலையம் என்றாலும் இங்கே உள்ள வளங்களையே அவர் பயன்படுத்தி மிக சிறந்த ஒரு இலங்கையில் 1ஆம் இடத்தை பெற்றிருக்கிறார்ன்றது மிக பெருமையான ஒரு விடயமாக நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். ஓகே சார், நாங்கள் அறிந்த மட்டும் நீங்கள் வந்து இந்த பாடசாலையிலும் ஒடுக்கக்குழு பொறுப்பாசிரியராக இருக்கிறீர்கள். அந்த வகையில் இந்த முறை இவ்வாறான சாதனை படைத்த மாணவர்கள் வந்து ஒழுக்கம், அதன் அடிப்படையில் அவர்களுக்கு என்ன உண்மை என்றால் பல காலங்களை பார்த்தால் மாணவர்கள் தனியாக படிப்பண்டு நின்று கொண்டு அவர்கள் பழக்க வழக்கங்களில் கவனம் இல்லாத அல்லது தனியாக படிப்பு விளையாட்டில் இவ்வாறு. ஆனால் இந்த வருடம் நாங்கள் பார்க்குற போது இந்த பிள்ளைகள் எல்லாம் படிப்பு ஒழுக்கத்தில் மிக முக்கியமாக, ஒழுக்கம் என்ற விடயத்தில் மிக கண்ணும் கருத்துமாக இருக்கிறார்கள். அதே நேரம் விளையாட்டு, அவர் இடைப்பாடவித செயற்பாட்டிலே மிகவும் சிறப்பான மாணவர்கள். இந்த தெய்வேந்திரன் திருக்குமரன் அவர்கள் நல்ல ஒரு சிறந்த ஒரு விளையாட்டு வீரனும். ஆகவே அவர் மாதிரி ஏனைய பயோவில் ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்தவர். இல்லை அந்த கிட்டத்தட்ட இந்த கிளிநொச்சி மாவட்டத்தில் 12 பயோ ஸ்ட்ரீமில் உயிரியல் பிரிவில் 12 மாணவர்களில் 6 மாணவர்கள் எங்கள் பாடசாலையை சேர்ந்தவர்கள். அதே நேரம் பௌதிக விஞ்ஞான பிரிவிலே 4 மாணவர்கள், அதாவது அகில இலங்கை ரீதியாக ஃபர்ஸ்ட் ரேங்க் உட்பட 4 மாணவர்கள் முன்னணியில் இருக்கிறார்கள். அதை விட ஏனைய மாணவர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் அதிகம் முன்னுக்கு இருக்கின்றவர்கள். அவர்களை நாங்கள் தனியாக எடுத்து நாங்கள். ஓகே, நன்றி சார், நன்றி நன்றி. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் தொடர்ந்து ஃபிசிக்ஸ் சந்திக்க போகிறோம். சார் வணக்கம். சார் வணக்கம். கிளிநொச்சி மகா வித்தியாலயத்தினுடைய பௌதிகவியல் ஆசிரியராக இருக்கிறீங்க. ஓகே, இந்த மைக் எப்படிங்க சார்? சார் பேர் பிரபாகரன். ஓகே, இன்றைக்கு கிளிநொச்சி மாவட்டத்தில் அகில இலங்கை ரீதியில் 1ஆம் இடத்தை பெற்று ஒரு பெரிய சாதனை நடந்திருக்குது. இது பற்றி உங்களுடைய கருத்து சார்? அந்த மாணவன் நல்ல முயற்சியுடையவர். ஒலிம்பியாட், சர்வதேச ஒலிம்பியாட் போன்ற வெற்றிகளை எல்லாம் ஈட்டி பாடசாலைக்கு பெருமை சேர்த்து தந்தவர். அவர் இந்த பாடசாலையின் சிறப்பு, அவர் இந்த பட்ஜிலேயே சீனியர் ப்ரிஃபெக்டாகவும் இருந்து தன் கடமையை சரியாக ஆற்றியவர். அந்த வகையில் இந்த மாணவன் எங்கள் பாடசாலைக்கு பெருமை சேர்த்து தந்திருக்கிறார். பாடசாலை ஆசிரியர்கள் அவரை வழிப்படுத்தி இருக்கிறார்கள். அதிபர்கள், உபாதிபர்கள் எல்லாருமே அவரை சரியாக வழிப்படுத்தி இருக்கிறார்கள். ப்ராக்டிக்கல் என்ற ரீதியில் முயற்சியுடைய மாணவன், தானே முன்வந்து செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க மாணவன். அந்த பௌதிகவியல் துறையில் அவர் சிறந்த ஒரு ஆற்றலுடைய மாணவனாக திகழ்ந்ததை நான் அவதானித்தேன் இந்த இதில்.
ஆகவே மாணவர்களுக்கும் சக மாணவர்களுக்கும் தன்னால் என்ற தான் கற்றுக் கொடுக்கிற ஆற்றலும் அவற்றை நான் அவற்றை பார்த்துருக்கிறேன். ப்ராக்டிக்கல் செமினாரில் அவர் விளங்கப்படுத்தின மெதட்களெல்லாம் நான் காண்டிருக்கிறேன். ஆகவே அவர் இந்த பாடசாலைக்கும் எங்கள் மாவட்டத்துக்கும் எங்கள் நாட்டுக்கும் பெருமை சேர்த்து தந்திருக்கிறார். அவர் எதிர்காலத்தில் நல்ல துறைகளை தேர்வு செய்து அதனூடாக ஒரு உயர்ந்த நிலையை பெற வேண்டும் என வாழ்த்தி விடைபெறுகிறேன். ஓகே, அன்பான கருத்துக்களுக்கு எங்களுக்கும் சந்தோஷம் சார். உங்களுக்கும் உங்களோட பாடசாலை சமூகத்துக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. ஓகே, அடுத்து தொடர்ந்து அப்படியே பார்த்தோம்னு சொன்னால் என்னுடைய ஒரு மாணவரை சந்திக்க போகிறோம். வணக்கம் கிருஷ்ணன். வணக்கம். இப்படி வீட்டுக்கு போகணும் நிற்கல நீங்கள்? உத்தரத்தில். உத்தரப்பட போயிட்டீங்க. சொல்லுங்கள், மாவட்ட நிலையில் உயிரியல் பிரிவில் 1ஆம் இடத்தை வந்திருக்கிறீங்க. ஓகே, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் ஏம் வச்சு தான் படித்து நான் வரணும் பண்ணு. ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் இந்த கடைசியில் என்னால் இந்த சாதனை அடையக்கூடிய மாதிரி இருந்தது. மிகவும் மகிழ்ச்சியாக இருக்குது. அதோட இந்த பாடசாலை சமூகத்துக்கும் பெற்றோருக்கும் ஆசிரியர்களுக்கும் என்னால் பெருமை எட்டி தர முடிஞ்சிட்டு மிகவும் மகிழ்ச்சி அடையும். எல்லாருக்கும் நன்றி சொல்கிறீங்க. ஓகே, மாவட்ட ரீதியில் 1ஆம் இடம் வருவீங்கன்னு ஏற்கனவே நம்பியிருந்தீங்களா? இல்லாட்டி பார்த்த உடனே ஒரு நம்பி சர்ப்ரைஸ் இருந்தேன். நான் எனக்கு எக்ஸாம் வழியின விதத்தை வச்சுக்கொண்டு நான் நம்பி இருந்தேன். நான் என்னால் வர முடியும்னு தெரியும். இப்போ நம்பி இருந்தேன் நான் ஃபஸ்ட்டு வருவேன். ஓகே, இந்த சந்தர்ப்பத்தில் யார் யாருக்கு நன்றி சொல்ல போகிறீங்க? முக்கியமாக என் அம்மாவுக்கு. அம்மா என்னோட 2 வருஷமாக கஷ்டப்பட்டு இருந்து படிப்பிச்சவா. அதோட என்ன கற்பித்த ஆசிரியர்கள், முக்கியமாக ஸ்கூலில் கற்பித்த ஆசிரியர்கள் ப்ராக்டிக்கல் அதுகள் எல்லாம் செய்து விட்டது. மற்றது தனியார் கல்வி நிலையத்திலையும் படித்த அந்த ஆசிரியர்கள், மற்றது என்னோட நண்பர்கள், மற்றது நலன் விரும்பி எல்லாருக்கும் என்ன நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறேன். ஓகே, மாவட்ட ரீதியாக 1ஆம் நிலை பெற்ற நீங்கள் அடுத்த வரக்கூடிய மாணவர்களுக்கு என்ன சொல்ல போகிறீங்க? அடுத்த பிறகு இன்னும் தொடர்ந்து முயற்சித்தா நான் அகில இலங்கையில் 45வது. இன்னும் எங்களுக்கு மேத்ஸில் எங்களுக்கு இந்த வருஷம் அகில இலங்கையில் 1ஆம் இடம் கிடச்சிருக்கு. இன்னும் முயற்சித்தா உயிரியல் பிரிவில் கூட இன்னும் முன்னுக்கு வரலாம். அதோட மாணவர்கள் எல்லோரும் தொடர்ந்து ஊக்கத்தோடு படிக்க வேணும். எல்லோரும் சாதிக்கலாம் என்று சொல்லிக் கொடுக்குறேன். மாவட்டத்தின் 1ஆம் நிலை பெற்ற உயிரியல் பிரிவு 1ஆம் பெற்ற கிறிஸ்தோத் அவர்களுடைய அம்மா நிற்கிறா. அப்படிங்க அம்மா, வணக்கம். வணக்கம். கிறிஸ்தோத்துடைய வெற்றியை பற்றி உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள். எனக்கு இந்த வெற்றி ஒரு பெரிய வெற்றியாக நான் கருதுகிறேன். இந்த ஆண்டொண்டிலிருந்து 7 வரைக்கும் படித்தது மிகப்பெரிய வெற்றியாக இதை நான் கருதுகிறேன். நிச்சயமாக நான் பார்க்கும்போது அதிக அளவில் கிறிஸ்தவத்தை வந்து உங்களோட தான் இருந்திருக்கிறேன். மற்றது தரம் 8லேருந்து 11ஆம் ஆண்டு மட்டும் என்னிடமும் கொஞ்சம் காலம் இருந்திருக்கிறார். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய சாதனை என்று தான் சொல்லணும். அது உங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி. இந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் யாருக்கு நன்றி சொல்லணும்னு நினைக்கிறீங்க? நான் என் பிள்ளைக்கு நான் வாய்ப்புகளையும் அந்த வழிகாட்டியாக என்னன்னு இருந்தேன். நான் பிள்ளைக்கு வாய்ப்புகளை உருவாக்கி விட்டேன். நான் பிள்ளைக்கு கற்பித்த ஆசிரியர்கள், இந்த பாடசாலைக்கு முதல் நான் நன்றி சொல்லணும். ஏனென்றால் பிள்ளைக்கு கற்பித்த ஆசிரியர்கள் மூலமும் மற்றது தனியார் கல்வியிலையும் கற்று தான் இந்த சிறந்த சொருபுகளை பெற்று தந்திருக்கிறார். ஆகவே இந்த அதிபருக்கும் இந்த பாடசாலை சமூகத்துக்கும் ஆசிரியர்களுக்கும் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறார். இவர் 1ஆம் நிலை வருவார் என்ற நம்பிக்கை இருக்குதா? என்னென்னா சரியான போட்டி. ஆனாலும் எனக்கு ஒரு மனசில் ஃபர்ஸ்ட் ரேங்க் வருவாருண்டு இருந்தாலும் ஒரு மூலையில் ஒரு பயம் இருந்தது. கடவுளை வேண்டிக் கொண்டே இருந்தேன். நான் ஃபஸ்ட் ரேங்க் வரணும்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி நான் பட்ட கஷ்டத்துக்கு என் பிள்ளையால் ஒரு பெரிய ஒரு வெற்றி கிடைச்சிட்டு எனக்கு இதுதான் ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். மற்றது மகன் இந்த ஸ்கூலில் கிளஞ்சி மாவட்டத்தில் ஆண்டு 1 சேர்த்ததுலேருந்து மகன் ஃபர்ஸ்ட் ரேங்க் தான் வந்து இருந்தவர். கொலசிப்பில் மட்டும் செகண்ட் ரேங்க் வந்துட்டார். 190 மாதத்துக்கு செகண்ட் ரேங்க் வந்தவர். மற்றது மகனுக்கு ஒலிம்பியாட் கிடைச்சி சவுத் ஆஃப்ரிக்கா போய் வந்தாங்க. அதுக்கு எனக்கு ஜேகே சார் பக்கத்தில் எனது வீட்டுக்கு அருகில் இருந்த ஜேகே சார் பெரும் உதவியாக இருந்தவர். அவர் மூலம்தான் இந்த ஒலிம்பியாட்டில் கிடைக்கக்கூடியதாக இருந்தது. அவருடன் வலயத்தில் இருந்த ஜெயகாந்தன் சாரும் பெரிய சப்போர்ட்டாக இருந்தவர். அதுலேயும் ஒரு சாதனை படைக்கக்கூடியதாக இருந்தது. மற்றது ஓஎல்லையும் 9 எடுத்து டிஸ்ட்ரிக்டில் ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்தவர். இப்படி பல சாதனை வந்து எனக்கு மிகவும் பெரிய வெற்றியையும் சந்தோஷமாக. நிச்சயமாக நீங்கள் வந்து உருத்திரபுரத்தை ஆனால் கல்வி கற்பதற்காக வேண்டி ஆனந்தபுரத்தில் இருந்தீங்க. ஸோ இந்த நேரத்தில் எந்த கிராமத்துக்கு இந்த பெருமையை முதல் கொடுப்பீங்க? என்னென்னா எனக்கு உருத்திரபுரம் கிராமம் தான் எனக்கு
நான் பிறந்து வளர்ந்த இடம் தானே, அதுதானே இன்னும் ஒரு சில ஒரு திருவிழத்திலே ஈடுபட்டிருப்பேன். அப்போ மிகவும் சந்தோஷமாக இருக்கு. ஓகே, உங்களுடைய வெற்றியில் எனக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குது. நானும் இந்த சந்தர்ப்பத்தில் உங்களுக்கும் உங்களோட மகனுக்கும் உங்களோட குடும்பம் எல்லாருக்கும் உங்களோட கல்வி சூழலில் இருந்த எல்லாருக்கும் மனமார்ந்த பாராட்டினே நன்றி தெரியும். எனது அம்மா பெரும் பங்காற்றி இருக்கிற அம்மா, இந்த சகோதரங்கள் எல்லாரும் பிள்ளைங்க கல்வி வளர்ச்சிக்கு பெரும் பங்காற்றி இருக்கணும். அவைகளுக்கு இந்த இடத்துல நன்றி சொல்லி இந்த ஆசிரியர்களுக்கும் இந்த பாடசாலைக்கும் தனியார் கல்வியில் படித்த ஆசிரியர்களுக்கும் மீண்டும் நன்றி வளர்க்கிறேன். நன்றி. ஓகே, தொடர்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னொரு மாணவி சந்திக்கிறோம். தங்கச்சி வணக்கம், மயக்கப்படுங்க. ஓகே, என்ன பேர் தங்கச்சிக்கு? மதுமினி. ஓகே, நீங்கள் என்ன பிரிவு படிச்சிங்க? எத்தனை இடம் வந்திருக்கிறீங்க? நான் காமர்ஸ் பிரிவு ஃபர்ஸ்ட் ரேங்க் டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்திருக்கிறீங்க. ஓகே, முதலாம் இடம் வருவீங்க ஏற்கனவே நம்பியிருந்தீங்களா? ஓரளவு நம்பியிருந்தீங்க. ரிசல்ட்டை பார்த்த உடனே எப்படி இருந்தது? சர்ப்ரைஸாக இருந்ததா? எப்படி அதை ஃபீல் பண்ணீங்க? ஒன்றுமே தெரியாத மாதிரி ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. ஓகே, இந்த வெற்றிக்கு உங்களுக்கு உறுதுணையாக இருந்தது இந்த பாடசாலையா அல்லது தனியார் கல்வி நிலையங்களா? ரெண்டும் தான். ஸ்கூல்லையும் நல்லா கைட் பண்ணினோம், டியூஷனில் அதை விட இன்னும் கைட் பண்ணினோம். எக்ஸ்ட்ராவாக கிடைச்சதால டியூஷன்லையும் கைட் கிடைச்சதால வெற்றி. ஏன் ஒரு பதற்றத்தோடு இருக்காக்கிறீங்க? ஓகே, இப்போ என்னென்றால் உங்களை சார்ந்து அடுத்து வரக்கூடிய மாணவர்களுக்கு உங்களுடைய அனுபவத்தை எப்படி சொல்ல போகிறீங்க? எப்படி படிக்கணும் அதை பற்றி எப்படி சொல்ல போகிறீங்க? ஒரு ஷெடியூலில் படிக்கணும், படித்ததை திரும்ப திரும்ப மெமரைஸ் பண்ணி கொண்டிருக்கணும், கேள்வி விடியல் செஞ்சு பார்க்கணும், பாஸ் பேப்பரை டைம் கிடைக்கிறப்பெல்லாம் பாஸ் பேப்பரை செய்யணும். இந்த சந்தர்ப்பத்தில் யார் யாருக்கெல்லாம் நன்றி சொல்ல போகிறீங்க? ஃபர்ஸ்ட் நான் முதல்ல உருத்திரபுரம் மகா வித்தியாலயத்தில் தான் படித்தேன். நான் அதுக்கு பிறகு 8ஆம் தரமட்டில் கிளிநொச்சி மகா வித்தியாலயத்துக்கு வந்து சேர்ந்தேன். நேசரியிலிருந்து இப்போ வரைக்கும் ஸ்கூலில் படிப்பித்த எல்லா டீச்சர்ஸ் எல்லாருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதோட எம்டெக் டியூஷன் அங்கே தான் நான் படித்தேன். நான் அங்கே இருக்கிற சாராக்கள் கஜீவன் சார், கேதி சார், ரவீன் சார், அறிவன்பன் சார், ஜீவா சார், பரணி சார் அவைகளுக்கும் நான் நன்றி சொல்லிக் கொள்கிறேன். அதோட ஸ்கூலில் எனது வர்த்தக பிரிவு டீச்சர்ஸான சுபராஜ் சார், ஜெகதீஷ் டீச்சர், தர்ஷியா டீச்சர் எல்லாருக்கும் என்ற நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதோட என்ன சின்னலேருந்து படிக்க வச்ச என் அப்பா அம்மா அக்கா சகோதரங்கள் எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என் அத்தானுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாவட்ட நிலையில் முதலாம் இடத்தை பெற்ற உங்களுக்கு எங்களது சேனல் சார்பாக மனமார்ந்த வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்கின்றோம். மென்மேலும் உங்களுடைய கல்வி நிலை இன்னும் உயர்வதற்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ. அப்பா நிற்கிறார். அப்பா வணக்கம். 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 மகளினுடைய இந்த வெற்றி பற்றி உங்களுடைய கருத்து? நாங்கள் எல்லோருமே வீட்டில் அதிர்ச்சியடைந்தோம். அவன் விடாமுயற்சி தான் அவள் வெற்றிகரமாக முதல் நிலைக்கு வந்திருக்கிறான் என்பதை தெரிவித்துக் கொள்வோம். ஓகே, நன்றி நன்றி நன்றி, சந்தோஷம். முதலாம் நிலை வந்த மாணவர் அதிபர் ஓகே மக்கள், இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளிநொச்சி மகா வித்தியாலயம் பல்வேறு சாதனைகளுக்கு சொந்தமான ஒரு பாடசாலை என்று சொல்லலாம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏனைய பாடசாலைகள் இல்லாமல் இந்த பாடசாலையின் வெளிப்புற சூழலில் இருக்க இந்த இடமே ஒரு வித்தியாசமாக இருக்கும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பாடசாலையினுடைய சாதனையாளர்கள்லாம் இந்த இடத்துல இருப்பார்கள், கூடுதலாக ஒட்டப்பட்டிருக்கும். சில இதுகள் வந்து கிழிக்கப்பட்டிருக்குது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முக்கியமாக இந்த முறை அகில இலங்கை ரீதியில் முதலாம் இடத்தை பெற்ற திருக்குமரன் அவர்களுடைய படம் தான் இந்த இடத்துல இருக்குது. இதில் இந்த பாடசாலையினுடைய இந்த வளாகம் வந்து வெற்றிக்கு சொந்தமான ஒரு இடமாக இருக்குங்கிறத எந்த ஒரு ஐயமும் இல்லை. பயோமேக்ஸ், கொமர்ஸ், ஆர்ட்ஸ் இது எல்லாத்துலேயுமே முதலாம் 2ஆம் 3ஆம் மாணவர்களை இன்றைக்கி காண முடியலை. இன்றைக்கி வந்தவர்களை மட்டும் தான் நாங்கள் நேர்காணல் செய்திருந்தோம். அடுத்த காணொலியில் எல்லாரையுமே கதைச்சி நாங்கள் வீடியோவில் போடுவோம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது போன்று மற்றும் ஒரு காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.